தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம், தெய்வங்கள், சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை. முதற் பகுதி. சிவநாமாவை சிறப்பித்து சைவமான புராண ஆகமங்களிலோ தேவார திருவாச்சகங்களிலோ சொல்லியிருந்தால் அதில் பெரிய விசேஷம் இல்லை. வைஷ்ணவ நூலில் சொல்லியிருந்தாலே விசேஷம். சிவ மகிமையை தீவிர வைஷ்ணவர் சொல்லியிருந்தால்தான் விசேஷம். இந்த இரண்டு விசேஷங்களும் சிவனுக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கின்றன. விஷ்ணுவின் மகிமைகளை, சரித்திரங்களை எல்லாவற்றுக்கும் மேலானவை என்று ஸ்தாபிக்க ஏற்பட்டது பாகவதம். அதில் நடுவிலே தாக்ஷாயணியின் கதை வருகிறது. அந்த கதைக்கு நடுவிலேதான் தாக்ஷாயணியின் வாக்கிலேயே சிவநாமாவின் மகிமையை சொல்லியிருக்கிறார் பாகவதத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியாள். அவர் பிரம்மஸ்வரூபம், சுகபிரம்மம் எனப்படுபவர். அவர் சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு. அவர் இப்படி எடுத்து சொல்வதற்கு மூலமாக இந்த மகிமையை சொன்னவளோ தாக்ஷாயணியாக வந்த சாக்ஷாத் பராசக்தி. அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாள்? தகப்பனார் தக்ஷன் யஜ்யம் செய்கிறான் என்ற அபிமானத்தால் அவன் அழைக்காமலே அதற்கு வந்தாள். அவனுடைய புத்திரியானதால் தாக்ஷாயணி என்று அழைக்கப்பட்ட தேவி. சதி என்பதுதான் அவளுடைய இயற்பெயர். ஹிமவானின் புத்திரியான பார்வதியாக வருவதற்கு முன்னால் அம்பாள் எடுத்த அவதாரம் இது. பரமேஸ்வரன் அழையா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்ல வார்த்தை சொல்லியும் கேட்காமல் தாக்ஷாயணி தகப்பனாரின் யாகத்துக்கு வந்தாள். பரமேஸ்வரன் யாரையும் மதிப்பதும் இல்லை, அவமதிப்பதும் இல்லை என்று தன் பாட்டில் ஞானியாக விலகி இருந்தவர். பிரஜாபதி என்று ஜனங்களுக்கு நாயகர்களாக பிரம்மா சிருஷ்டித்த பிரம்மபுத்திரர்களில் தக்ஷன் ஒருவன். அவனுக்கு எப்போதும் தன் ஆஃபீஸ் அத்தாரிட்டிகளை பற்றிய கர்வம் உண்டு. எல்லோரும் தனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். மற்றவர்கள் பண்ணவும் பண்ணினார்கள். ஈஸ்வரன் பண்ணவில்லை. அதனால் அவரை இவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பிரம்மாவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு சதியை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அவளை கைலாசத்துக்கு அனுப்பி வைத்தான். அதோடு பெண் மாப்பிள்ளை உறவை கத்தரித்து விட்டான். பெரிய யாகம் செய்தபோது கூட ஒரு தேவர் பாக்கி இல்லாமல் 33 பேரையும் கூப்பிட்டவன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் இன்வைட் பண்ணவில்லை. யஜ்ஞவாட்டத்தில் ஈஸ்வரனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார்த்தி வைத்திருப்பதை பார்த்தவுடனேயே மகா பதிவிரதையான தாக்ஷாயணிக்கு ஏண்டா வந்தோம் என்று பொங்கி பொங்கி கொண்டு வந்தது. அதற்கப்புறம் தக்ஷன் அவளை பிரியமாய் வரவேற்காததோடு சிவத்வேஷமாகவே நிந்தை பண்ணி பேச ஆரம்பித்தவுடன் அவளால் துக்கத்தையும் கோபத்தையும் தாங்கவே முடியவில்லை. இங்கே இருந்து போய்விடலாமா? போவது என்றால் எங்கே? பதியின் கிரகத்தை தவிர பத்னிக்கு வேற இடம் ஏது? அங்கே போகலாமா? ஏன், என்ன யோஜனை? போக வேண்டியதுதானே. போனால் நான் சொல்ல சொல்ல போய் உனக்கும் அவமானத்தை தேடிக்கொண்டு எனக்கும் அவமானம் வாங்கி வைத்துவிட்டு இங்கே ஏன் திரும்பி வந்தாய் என்று பரமேஸ்வரர் கோபிப்பாரோ என்பதால் யோஜனையா? இல்லை. அவர் அன்பே ஒரு ஸ்வரூபமாக வந்திருப்பவர். என்னிடம் பரிவு தவிர எந்த உணர்ச்சியும் காட்ட தெரியாதவர். அவர் இப்படி கேட்க மாட்டார். ஆனால் என் மனசே கேட்கும், குத்தி குத்தி கேட்கும். இன்னொன்று, அவர் எதுவும் நடக்காதது போல ஹாஸ்யமாக பரிகாசமாக என்னிடம் சல்லாபம் செய்யும் போதே நடுவில் தாக்ஷாயணி என்று என்னை கூப்பிட்டு விட்டால் அதைவிட ஒரு தண்டனை வேண்டுமா? சிவநிந்தை செய்யும் பாப்பியின் பெண்ணாயிருப்பதால் ஏற்பட்ட பேர் அல்லவா அது? அவருடைய நாமம் எத்தனை உத்கிருஷ்டமானதோ அத்தனை நிகிருஷ்டமான இவனுடைய பேரை சொல்லி இவனுக்கு பெண்ணாய் நான் பிறந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தும் இந்த பேரை நான் வைத்துக்கொள்ள வேண்டியிருப்பதை விட பெரிய தண்டனை இல்லை. அதைவிட இவனால் ஏற்பட்ட இந்த ஷரீரமே போய்விடட்டும். எங்கே போவது என்று யோசித்தோமே. இந்த ஷரீரத்தையே விட்டுவிட்டு போய் ஆத்மாவாகிய அவரிடம் கலந்து விடுவோம்
என்று தியாக சங்கல்பம் பண்ணி கொண்டு விட்டாள். யக்ஞ குண்டத்துக்கு பக்கத்திலேயே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணிக்கொண்டு யோகாக்னியில் ஷரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டாள் என்பது பாகவத கதை. சைவ புராணங்களில் யக்ஞ குண்டத்திலே விழுந்து பஸ்மீகரமாக்கி கொண்டு விட்டாள் என்று இருக்கிறது. இப்படி பாதிவிரத்தியத்துக்காக அம்பாள் பிராணத்தியாகம் செய்கிறதற்கு முந்தி கோபாக்னி கொழுந்துவிட்டு எரிய தக்ஷனை பார்த்து கொஞ்சம் பேசினதாக பாகவதத்தில் வருகிறது. அதன் நடுவில்தான் சிவன் என்றாலே இவன் கரிக்கிறானே என்று நினைத்து அவனிடம் அந்த நாம மகிமையை அம்பாள் சொல்வது வருகிறது. அம்பாள் வாக்கு என்பதாலேயே அதற்கு மிகுந்த ஏற்றம் உண்டு. அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது என்பதால் இன்னமும் மேலே, இதற்கு மேல் ஒன்று இல்லை என்ற உச்சிக்கு அந்த வாக்கு போய்விடுகிறது.